அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப அடுத்ததாக மூணாவது கேள்விக்கு இப்ப நாங்க வந்திருக்கிறோம். அதாவது 2023 பெட்ஜுக்கு 2024 மே மாதம் 13 திங்கட்கிழமை நடந்த கணித ஓலெவல் எக்ஸாம்ட பார்ட் 2ல வந்திருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி இப்ப நாங்க பார்க்க போறோம். சரி, இந்த கேள்விக்கும் பார்த்த மாதிரியே நாங்க தெளிவான மெத்தடோட ஷார்ட்கட்டோட நாங்க பார்க்க போறோம். சரி பாருங்க. உருவில் நிலற்றப்பட்டுள்ள ஒரு செவ்வகக்காணி துண்டை நீங்க கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். துண்டை சுற்றியுள்ள ஓர் ஒடுக்கமான பாதையின் அப்படின்னா புள்ளி இந்த வெள்ளை கலரைத்தான் அது செல்லுகிறது. பாதையின் ஒரு பகுதி இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஓகே தானே? சரி, அப்பகுதியின் பரப்பளவு 16 சதுர மீட்டர். அப்படி என்றால் இந்த வெள்ளை கலர் பகுதியிட பரப்பு தான் 16 மீட்டர் வர்க்கத்தை தான் நாங்க தமிழ்ல 16 சதுர மீட்டர் என்று நாங்க சொல்லுகிறது. சரி, இப்ப உருவில் காட்டப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை திருப்தி செய்தென்று காட்ட சொன்னாப்புல இதை நாங்க எடுத்து காட்டணும். சரி, நான் உங்களுக்கு விளக்கமான மெத்தட் ஒன்று சொல்லவோ புள்ளைகள். இந்த கலர் பண்ணாத பிரதேசத்துல பரப்ப காணணுமாக இருந்தா டோட்டல்ல இருந்து கலர் பண்ணினத்தை கழிச்சோடும். இதுதான் நிற்கக்கூடிய ஒரே வழி என்று சொல்ல இல்லாத பிள்ளைகள் கூட வழிகள் இது. ஸோ சிம்பிளான வழி. ஸோ நாங்கள் அதே போல பெரிய திட பரப்புக்கான கோவை எழுதினா இந்த அஞ்சுல இருந்து இந்த அஞ்ச ஏழால பெருக்கணும். ஸோ 7×5 நாங்க டிரெக்டாக 35 என்று பாவிக்கலும். கழிக்கணுமண்ணா. யார கழிக்கணும்னு சொன்னா இப்ப நான் ஸ்டார் போடுறதுல பரப்ப அது ஒரு செவ்வகம்ன்றதால அதுல நீளம் அகலம் கண்டுபிடிக்கணும். சோ நீளம் அகலம் கண்டுபிடிக்கிற மெத்தடை மட்டும் பாருங்க. ஈன இருந்து இப்ப நான் மஞ்சள் கலர்ல காட்டுக பகுதியிட ஆன்சர் தேவையாக இருந்தா நீங்க இந்த டோட்டல் 7ல இருந்து இந்த 2x கழிக்கணும். அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கான உயரத்தை கண்டுபிடிக்கணும். 7ல இருந்து தான் 2x கழிக்கணும். அப்ப 7ல இருந்து 2x கழிச்சா உங்களுக்கு அத உயரம் எடுக்குன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகள். சரி, இப்ப நீங்க பார்க்க வேண்டியது நான் இப்ப பச்சை கலர்ல காட்டுக இந்த பகுதிய இத காணணுமாக இருந்தா மாதிரியே தான் பிள்ளைகள். இந்த அஞ்சுல இருந்து இன்சைடுக்கு இருச்சு எக்ஸையும் இன்சைடுக்கு இருச்சு எக்ஸையும் கழிக்கணும். அப்ப 2x கழிக்கணும். 2x கழிக்கணும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு டவுட், சார் இந்த பிரக்கெட்டையும் இந்த பிரக்கெட்டையும் பெருக்கிறேன். காரணம் நீளம் தர அகலம் சுட்டியும். நீளம் என்று ஒரு பிரக்கெட்ல, அகலம் என்றது இன்னொரு பிரக்கெட்ல. சரி, இப்ப உங்களுக்கு தெளிவான விளக்கம் விளங்கிட்டு இப்ப நான் அச்சர கணித கோவை எடுத்துட்டேன். இப்ப இதுட விட தாருக்கன் சமன் 16க்கு சமன். சோ இப்ப சமப்படுத்திட்டு இப்ப இதை சுருக்கினா உங்களுக்கான ஆன்சர் எடுத்துட்டேன். இப்ப இதை சுருக்கத்துல தான் இருச்சியது விஷயம். நான் உங்களுக்கு சூப்பர்பான மெத்தட் சொல்லித்தரேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இதுகள் பிள்ளைகள் பெருசாக வெளியாக்கள் சொல்லித்தாரோ இல்லையோ, ஆனா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை ரொட்டேட் பண்ணினால் அதோட பெருக்கமாக இருச்சு இவரையும் ரொட்டேட் பண்ண இயலும். இதெல்லாம் கள்ள கேம். சோ 35 பாருங்க, சூப்பர்பான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு. பாருங்க, அப்படின்னா இந்த இடத்துல 2x மைனஸ் எந்த வரதுல 2x மைனஸ் 7, அங்கலையும் 2x மைனஸ் 5 ரொட்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த 35 எழுதி எழுதி இவ்வளோத்துடைய ஆன்சரை நீங்க செப்பரேட்டாக கண்டுட்டு வரவும் மேலும். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் எனக்கிட்ட ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருச்சு. ஸோ நாங்க செப்பரேட்டாக கண்டுட்டு வரோம் பிள்ளைகள். உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தா 2x-ஆல 2x மைனஸ் 5 பெருக்கணும். திரும்ப 7-ஆல 2x மைனஸ் 5 பெருக்கணும். இது ஆல்ரெடி நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சது. ஸோ இப்ப 2x-ஆல இவரை பெருக்கினா 4x வர்க்கம். அதோட 2x-ஆல் இந்த மைனஸ் 5 பெருக்கினா மைனஸ் 10x. இப்ப இவ்வளவு முடிஞ்சு. இப்ப இதால் இதை பெருக்கினா மைனஸ் 14x. இப்ப இதால இதை பெருக்கினா உங்களுக்கு பிளஸ் ஆக மாறுக. மைனஸ் மைனஸ் பிளஸ் 7×5 35.
இப்ப இதுல இந்த நடுத்து துண்டை நீங்க எடுத்தா இதை கொஞ்சம் போல சுருக்கேலும். ஸோ 4x வர்க்கம் மைனஸும் மைனஸும் மைனஸே தான் புள்ளி. நிறைய பேர் பிளஸ் போடுங்க, எனக்கு தெரியும் புள்ளி. ஸோ இந்த இடத்துல 24x சக 35 அதை அப்படியே தூக்கின்னு வந்து இந்த பிரக்கெட்ல போடுங்க. 4x வர்க்கம் சய 24x சக 35 சமன்தாருக்கன் 16க்கு சமன். இப்ப இதுக்கு அடுத்த கட்டமாக பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க, மைனஸால நீங்க பெருக்கணும். சோ உங்களுக்கு அப்படி செய்ய மேலும் பிள்ளைகள் இல்லாட்டி, பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளைகள், இல்லாட்டி கூட மெத்தட் இருந்துச்சு. சோ இதுல பிள்ளைகள் நான் சிம்பிளாக மைனஸால பெருக்கி செய்ய மேலும் எந்த செய்யும் உங்களோட இஷ்டம் பிள்ளைகள். சோ இதுல நான் வந்து இப்படி செய்யவோ, இவரையும் 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 மைனஸால பெருக்க போறேன். எத்தனையோ கேம்ஸ் இருச்சு புள்ளியல். ஸோ நான் உங்களுக்கு நார்மலான மெத்தட் ஒன்று சொல்லி தாரேன்னா சரி, இல்லாட்டி சுருக்கங்கள் குடையொண்டு செய்யலும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த இடத்துல செஞ்சா புள்ளியல் உங்களுக்கு இதுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு பிரக்கெட் நீங்க செய்யலும். ஸோ 4x வர்க்கம் சய 24x சக 35, அதாவது இவரை நாங்க மைனஸால பெருக்கின. சரி, இப்ப அந்த டைமுக்கு மைனஸும் இந்த மைனஸும் பெருக்கப்பட்டு பிளஸ்ஸா மாறி பிரக்கெட் பெய்த்துட்டேன். இப்ப இந்த 35 மைனஸால பெருக்கினா -35 சமன் இவர் -16 மாறுக. இதெல்லாம் சுருக்கள்ட ட்ரிக்கான மெத்தடுகள். சோ இதுல பாருங்க, இந்த சக 35 சய 35 விட்டேலும். அப்ப இங்க 4x வர்க்கம் சய 24x இவரை இங்களை கொண்டு வந்தா சக 16 சமன் 0. இப்போ உங்களுக்கு தெரியும், மிக அடுத்த கட்டம் நாங்க 4ஆல சுருக்க ஏலும். சோ 4ஆல எல்லாரையும் சுருக்கினால் இங்க எக்ஸ் வர்க்கம் சய இங்க 6x சக 4 சமன் 0. சோ இதைத்தான் அந்த இடத்துல கேள்வியாக கேட்டிக்கோனும். எதுக்கும் செக் பண்ணி பார்க்கோமோ. சோ பாருங்க, எஸ், அதேதான். சாரி, எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. சோ இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் எடுத்துட்ட. சோ இதுக்கு அடுத்தது என்ன கேட்டுருச்சு, வர்க்கமூலம் 5 பெருமானம் வந்து அவன் தந்திருச்சு கொண்டு மேற்குறித்த சமன்பாட்டின் தீர்வுகளை கண்டு தீர்வுகளை அப்ப ரெண்டு விட வார புள்ளியில் நான் உங்களுக்கு சொல்லித்தாரன். இத்தீர்வுகள் இரண்டுக்கும் இடையே எக்ஸிற்கு மிகச் சிறிய பெருமானம் மாத்திரம் பொருந்தும் என காரணத்தோட கேட்டுருச்சு. சோ அதெல்லாம் நான் தெளிவாவே சொல்லித்தரேன் புள்ளியில். சரி, அப்ப நாங்க இதை தீர்வை காணுது புள்ளியில் எத்தனையோ மெத்தடுகள் இருந்துச்சு. சோ அதுல வந்து நான் இப்போ ஒரு மெத்தடை சாய்ஸ் பண்ண போறேன். எக்ஸ் வர்க்கம் சய 6x எடுத்துட்டு இந்த சகனால அங்கல கொண்டு போற சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப சமனை போட்டுட்டு சய 4 இங்கலேக்கு வார. உங்களுக்கு தெரியும், நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளைகள், இங்கலேக்கு சகக்கோடு இங்கலேக்கும் சகக்கோடு போடணும். இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரிக்ஸ் ஒன்றுருச்சு. இந்த சகனால நீங்க ஃபர்ஸ்டுக்கு போட்டு இந்த சயனால இங்கல போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. சோ எத்தனையோ கேம்ஸ் இருந்துச்சு பிள்ளைகள். சோ இதுல இப்படி நீங்க எழுதினால் இந்த இடத்துல உங்களுக்கு பிளஸ் பெருசா தேவைப்படாது. சோ இப்படி எல்லாம் மாற ட்ரிக்ஸுகள் இருந்துச்சு. சோ இந்த இடம் வந்து பிள்ளைகள் ஒரு பிரக்கட்டின் வர்க்கமாக மாற போற. ஈன எந்த இருச்சியோ அதை ஈனைக்கு எழுதணும். ஈன எந்த குறியீடு இருச்சியோ நடுவுக்கு எழுதணும். ஈன எந்த இருச்சியோ அதை ரெண்டால பிரிச்சு ஈனைக்கு எழுதணும். இப்ப ஈன எந்த இருச்சியோ அதை வர்க்கிச்சு ஈனைக்கு எழுதணும். ஸோ ஈனன் தெரிஞ்சியோ அது அப்படியே ஈனேக்கும் எழுதோடும். ஸோ இதான் ட்ரிக்ஸ். ஸோ கிளாஸஸ்ல நாங்க பார்த்துருச்சு பிள்ளைகள். இப்போ 9ல 4 போனா 5. இந்த 5ஆல தான் இந்த கேள்வியில வர்க்கமூலம் 5 கேட்டது. அப்ப என்ன சொல்லுங்க, இதுக்கு அடுத்த கட்டம் இந்த வர்க்கம் அங்கல போனா வர்க்கமூலம் 5ஆக மாறுனா ஸோ எக்ஸ் -3 சமன் 5 வர்க்க மூலம். இங்க உங்களுக்கு தெரியும் கட்டாயம் பிளஸ்ஸோ மைனஸ் போடணும். இதாலதான் ரெண்டு விட வாரது. இப்ப என்ன சொல்லுங்க, எக்ஸ் சமன் பிளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 5க்காம வீடியோன்னு தந்த நான் 2.3 புள்ளியில் 2.24. ஸோ 2.24 இந்த சய 3 அங்கல வந்தா சக 3ஆக மாறி இங்க பிளஸ் மைனஸ் போடுவது இல்லை. இப்ப இதுல ரெண்டு கட்டமா இப்ப நாங்க பிரிக்கணும். ரெண்டு கட்டம், ஒன்று பிளஸ் எடுக்கணும், இன்னொன்று மைனஸ் எடுக்கணும். பிளஸ் எடுத்தா உங்களுக்கு எக்ஸுக்கான ஆன்சர் 2.24 சக 3. அது எப்பயுமே சக 3 தான்.
இதே நாங்க மைனஸ எடுத்துட்டு வைங்கோ. மைனஸ் சாரி மைனஸ எடுத்தாப்புல உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. அந்த எக்ஸ் விட -2.24 +3 எப்பயுமே +3 தான். ஸோ இப்படி எடுத்ததால் எந்த நடந்துட்டு பாருங்க. இங்க எக்ஸிட விட வந்து இவரோடு இவர் கூட்டிப்படுகிறார். கூட்டிப்பட்டா உங்களுக்கு 5.24 சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு வர. சென்டிமீட்டரோ மீட்டரோ பிள்ளை, உண்மையிலே மீட்டர். அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட்டுக்கு பரப்பு வந்து மீட்டர் வர்க்கம் தந்து, இது வந்து இத்தனை மீட்டர்ஸ். இந்த செக்ஷனை பார்த்தா இந்த ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிய பிள்ளை. இதுல வின் பண்ண போறது, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு முக்கியமான பகுதி. வின் பண்ண போறது இந்த சகமூனோட குறியீடு. அப்ப பிளஸ்ல தான் விட வர. 3 ல 2.24 போனா பிள்ளைகள் 0. உங்களுக்கு கழித்தல் செஞ்சு கொள்ளையிலும் தானே பிள்ளைகள். ஓகே, கழித்தல் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா பிள்ளை நான் சொல்லித்தாரேன். 2.24 கழிச்சோணும். ஸோ கடன் எடுத்து எடுத்து கழிச்சோடும் பிள்ளைகள். 10ல் 6, 9ல் 7, 0 விளங்கினோ பிள்ளைகள். ஓகே, ஸோ இதுலயும் எனக்கு இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ரெண்டு பகுதியும் பிளஸ்ல தான் வந்து. ஸோ உங்களுக்கு ஒன்றை இப்போதைக்கு இலக்க இயலாது. ஸோ ரெண்டு விடையும் காண சென்ன கண்டுட்ட. இப்ப அவன் எந்த சொல்லிருச்சு, கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அத்தீர்வுகள் இரண்டிற்கும் இடையே எக்ஸிற்கு மிகச்சிறிய பெருமானம் தான் பொருந்துன்னு காட்டட்டான். தெளிவாகவே உங்களுக்கு சொல்லித்தரவோ, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு விட 5 விட பெருசி, ஒரு விட சைவ தசங்கனுக்கு பிள்ளை நல்லா யோசனை பண்ணி செல்லே. ஈனிருந்து ஈனேக்கே 5 தான். அப்ப இந்த குஞ்சி வந்து அந்த எக்ஸிட விட வந்து 5 தசம் வரையிலுமோ ஏலா. அப்ப உங்களுக்கு விளங்கிட்ட எக்ஸ் வந்து 5 விட சிறுசாக இருச்சோணும். சோ அந்த ஒரு பாயிண்டால தான் இங்க இந்த விட பொருந்தாதது. பொருந்தாதது இந்த விட பொருந்தாது. சோ அதுக்கான காரணம் எந்தேன், எக்ஸ் வந்து பிள்ளைகள் 5 விட பெரிது ஆக முடியாது. 5 விட பெரிதாக இயலாது. சோ இதுதான் தெளிவான ஆன்சர். ஆகவே என்று போட்டு அந்த மிகச்சிறிய எக்ஸிடம் மிகச்சிறிய பெருமானம் தான் பொருந்தும் அப்படின்னு ஒரு வசனம் எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும் பிள்ளை, எக்ஸின் மிகச்சிறிய மிகச்சிறிய பெருமானமே பொருந்தும். பொருந்தும். சரி, அப்படின்னா பிள்ளைகள் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேள்விக்கு முழுமையான எக்ஸ்பிளனேஷன் தெளிவாவே உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரி, இப்படித்தான் பிள்ளைகள் உங்களுக்கு ஓலவல்ன்றது பிள்ளைகள் அந்தந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உண்மையிலே பட்ட சிம்பிள். சரி பிள்ளைகள், ஏதோ நீங்க செஞ்ச ஆன்சர்களை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான மார்க்ஸுகள் நார்மலாக உங்களால ஃபுல் மார்க்ஸ், எனக்கு பிள்ளை நான் துண்டு துண்டுக்கு மார்க்ஸ் காட்டி இல்லாத காரணம் எனக்கு அப்படி தேவையில்லைடா பிள்ளை. எனக்கு 10ல் 10 ஃபுல் மார்க்ஸ் எடுக்க 7 ஆக்கள் தான் எனக்கு தேவை. என்ன கிளாஸ்ல நான் அப்படித்தான் உருவாக்குது. ஸோ 10ல் 10. ஸோ இந்த கொமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு 10ல் 10 இதுல எதிர்பார்க்க 7 கட்டாயம் போட்டுக்கோங்க. சரி பிள்ளைகள், அப்படின்னா நாங்க அடுத்ததாக 4வது கேள்வியில இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்போம். ஓகே பிள்ளைகள், போயிட்டு வரேன்.